ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நாம் 6th சோசியல் டேர்ம் 2ல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் லெசனில் இருக்க முக்கியமான சட்டப்பிரிவுகளை பார்க்கலாம். சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிற சட்டப்பிரிவு 14. சட்டப்பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. பாகுபாட்டை தடை செய்கிற சட்டப்பிரிவு 15. சட்டப்பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பை அளிக்கிறது. பொது வேலைவாய்ப்பில் நம் அனைவருக்கும் சம வாய்ப்பை அளிக்கிற சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 16. அடுத்ததாக சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. தீண்டாமையை ஒழிக்கின்ற சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 17. அடுத்தது சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிற சட்டப்பிரிவு 18. அதாவது பின்வரும் வழிகளில் சமத்துவத்தை மேம்படுத்தலாம்னு சில இது கொடுத்துருக்காங்க. அனைவரையும் நியாயமாக நடத்துதல், அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பண்பாடு. அடுத்து தகவல் பேழை. அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் பி.ஆர். அம்பேத்கர், என். கோபாலசாமி, கே.எம். முன்சி, சையத் முகமது சதுல்லா, பி.எல். மில்டர், என். மாதவராவ், டி.டி.கே., டி.பி. கேதான் ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர் அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில். குழுவின் தலைவரான பி.ஆர். அம்பேத்கர் தமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார். அம்பேத்கர் அவர்கள். இந்த அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யாருன்னா பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். அவர் தான் அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். இதுவும் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் தான் இடம்பெற்றிருந்தன. தற்போது 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு உருவான போது, அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகளும் 8 அட்டவணைகளும் இடம்பெற்றிருந்தது. தற்போது 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 8 அட்டவணைகள் ஸ்டார்டிங்கில், 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன நமது அரசியல் சட்டத்தில். அரசியலமைப்பு சட்டம் 16/9/2016 வரை 101 முறை திருத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டம் 16/9/2016 வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா 101 முறை திருத்தப்பட்டுள்ளது. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி, ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எந்த மொழியிலன்னா இந்தி, ஆங்கிலம் வந்திருக்கிற இந்தி, ஆங்கிலத்தில் இருக்கிற உண்மை பிரதிகள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு இப்போதும் வருகிறது. அடுத்து சமத்துவ உரிமை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என சொல்லுகிறது. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிவு 14 கூறுகிறது. பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் தான் பிரிவு 15. பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துதலை தடை செய்தல். அடுத்து பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். பிரிவு 16 ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளிக்கிறது பிரிவு 16 படி. அடுத்து பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு 17. அடுத்து பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் தான் பிரிவு 18 கூறுகிறது. அதாவது இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் பிரிவு 18.
அடுத்து செகண்டு சுதந்திர உரிமை. பிரிவு 19 என்ன சொல்லுது? சுதந்திர உரிமையில் பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமையை வழங்குகிற ஆர்டிக்கல் பிரிவு 19. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைக்கிறது தொடங்கும் உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்துல வசிக்கலாம், தொழில் செய்யும் உரிமையை அளிக்கிற பிரிவு 19. அடுத்து பிரிவு 20. இது என்ன நமக்கு உரிமையை கொடுக்குது அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமையை அளிக்கிறது ஆர்டிக்கல் 20. அடுத்தது பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமையை அளிக்கிறது பிரிவு 21. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமையை அளிக்கிறது பிரிவு 21. அடுத்தது இது கூட ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமையை அளிக்கிறது. தொடக்க கல்வி பெறும் உரிமையை அளிக்கிற ஆர்டிக்கல் பிரிவு 21A. அடுத்தது பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான பாதுகாப்பு. இதற்கான பிரிவு 22. அடுத்து மூன்றாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது என்ன சொல்லுது அப்படின்னா, பிரிவு 23 பிரிவு 24 தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளை அளிக்கிறது. பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறது தான் பிரிவு 23 சொல்லுகிறது. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் ஆர்டிக்கல் 23. 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் உரிமையை வழங்குகிறது பிரிவு 24. இந்த இரண்டு பிரிவுகளும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறைகளை தடுக்கிறதுக்காக உரிமை வழங்குகிற பிரிவு தான் 24. இவைகள் இரண்டும் சுரண்டலுக்கு எதிரான முக்கியமான பிரிவுகள் ஆர்டிக்கல். ரைட் சைடு பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமையை வழங்குவது பிரிவு 22. அடுத்து 4 சமய சார்பு உரிமை. பிரிவு 25 25, 26, 27, 28 இந்த 4 ஆர்டிகளும் சமய சார்பு உரிமையை அளிக்கிறது. பிரிவு 25 என்ன உரிமை அளிக்குது அப்படின்னா, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமையை அளிக்கிற பிரிவு 25. எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை அளிக்கிற ஆர்டிக்கல் 25. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை அளிக்கிற பிரிவு 26. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் அளிக்கிறது பிரிவு 27. பிரிவு 28 என்ன உரிமை வழங்குதுன்னா, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமையை அளிக்கிறது பிரிவு 28. இந்த பிரிவு 25, 26, 27, 28 சமய சார்பு உரிமையை நமக்கு வழங்குகிறது. அடுத்து கல்வி கலாச்சார உரிமையில் பிரிவு 29, 30 கல்வி கலாச்சார உரிமையை வழங்குகிறது. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை அளிக்கிற உரிமையை வழங்குகிற பிரிவு 29. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமையையும் வழங்குகிறது பிரிவு 30. சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமையை வழங்குகிற ஆர்டிக்கல் 30. ஆர்டிக்கல் 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை அளிக்கிறது பிரிவு 29. அடுத்து 6வது
அரசியலமைப்புக்கு உட்படுத்தப்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாரு அம்பேத்கர் அவர்கள். பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் தான். பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் தான் பிரிவு 32. இதுதான் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை நமக்கு அளிக்கிறது பிரிவு 32. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, இந்த பாக்ஸில் பார்த்துக்கலாம். 1978ஆம் ஆண்டு 48வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. அதாவது 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தான் அடிப்படை உரிமைகளில் தான் இருந்தது 78 வரைக்கும். எது? சொத்துரிமை. அதுக்கப்புறமா 78ல் தான் 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி தான் அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை பிரிவு 31 படி நீக்கப்பட்டது. சொத்துரிமை எந்த பிரிவின்படி நீக்கப்பட்டதுன்னா 31 பிரிவின்படி நீக்கப்பட்டது. சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு 1978. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படின்னு கேட்டால் 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி. எந்த பிரிவு ஆர்டிக்கல் படி நீக்கப்பட்டது அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து அப்படின்னு கேட்டால் பிரிவு 31 படி நீக்கப்பட்டது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. அதாவது சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டிருக்கு. இப்போது இது இந்திய அரசியலமைப்பு சட்ட பகுதி. இந்த எங்கே இருக்குது இந்த சொத்துரிமை அப்படின்னா 12வது பிரிவில், அதாவது சட்ட பகுதிகளில் 12வது பகுதிகளில் பிரிவு 300A படி, ஆர்டிக்கல் 300A படி சொத்துரிமை ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த முக்கியமான ஆர்டிக்கல் பிரிவுகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.